ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கான தேதி இப்போ அறிவிப்பாங்களா அப்போ அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது, தேமுதிக தொண்டர்கள் மட்டும் வந்துட்டு கட்சியினுடைய தலைமை யாரோட கூட்டணி அப்படின்றத எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தராம விட்ட ராஜ்யசபா சீட் இருக்கு இல்லையா, அதை இழந்ததுக்கான வருத்தம், கோபம், ஆத்திரம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாநாட்டில் ஒரு அதிரடியான முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடலூர் கூட்டம் கடைசி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலகலப்பாக ஒரு மாதிரி உற்சாகமாக போனாலும் கடைசியில் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் மற்ற கட்சி கூட்டணிகளை அறிவிக்காத போது நம்ம மட்டும் ஏன் கூட்டணி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான கொஸ்டின் வச்சதோட மட்டும் இல்லாமல் நல்ல முடிவாக நாளைக்கு எடுத்துக்கலாம் போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் இருக்கிறதுனால என்னதான் இவங்க முடிவுல இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 சீட்டு அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கான் தேமுதிக. ஸோ விசிக அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக மாதிரியான கட்சிகளே அந்த 20 சீட்டு அப்படின்றத நெருங்கி போகாம இருக்கும்போது தேமுதிக திடுதிப்புன்னு வந்துட்டு 20 சீட்டு கேட்டிருக்கிறது திமுக அதிமுகவை அசைக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியத்திலப்பா இவங்க இவ்வளவு சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள்கிட்ட 20 எக்ஸ்எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதை திமுகவும் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது தேமுதிகக்குள்ள, தேமுதிக வைக்கக்கூடிய டிமாண்ட் தான் என்ன, அதுக்கு திமுக அதிமுக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ரிப்ளை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தான் விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய மறைவுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால கண்டிப்பா தேமுதிக பக்கம் வந்துட்டு ஒரு அனுதாப அலை அப்படின்றது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடந்த எலெக்ஷன்லயும் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 2% ஓட்டு அப்படின்றதா வெற்றி தோல்வியவே தீர்மானிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால ஓட்டுகள் சிதறிடக்கூடாது அப்படின்றதுல திமுகவும் அதிமுகவும் ரொம்ப குறியா இருக்காங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரனை கூட பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு புடிச்சு இழுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அன்புமணி இருக்கார் இல்லையா, அவரையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருச்சு என்டிஏ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தேமுதிகவையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அதிரடி குண்டை தூக்கி போட்டிருக்காங்க தேமுதிக தரப்புல இருந்து. அதாவது 20 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 20+1 அதாவது 20 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎம்கே சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவர் தான் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இவங்க 20 சீட்டு கேட்டதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே 6+1 தான் கட்சியால் கொடுக்க முடியும், 6 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணா தர்றோம், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொந்தளிச்சு அதிமுக பக்கமா போனோம் அப்படின்னா அவங்க 18 சீட்டுக்கே முடிச்சிருக்காங்க. என்ன இவ்வளோ சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோலாம் முடியாது, நாங்களும் வேணா ஒரு 6+1 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லியிருக்கிறதுனால எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் போனாலும் 6 சீட்டுக்கு மேல தாண்ட மாட்டாங்களே அப்படின்ற விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிருக்காங்களாம் பிரேமலதா விஜயகாந்த். ஒரு சிலர் வந்துட்டு அதான் தாவேக்கா எக்கச்சக்கமா சீட்டும் தர்றன்றாங்க, ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவின்னு எல்லாம் தர்றேன்னு சொல்றாங்களே, நம்ம பேசாம அந்த பக்கம் போனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போனா 20 சீட்டு கிடையாது, இன்னும் 10 சீட்டு எச்சா கேட்டாலும் 30 சீட்டு கிடைக்கும், ஆனா செலவு யாரு பாக்குறது அப்படின்ற கேள்வியும் உள்ள வந்து விடுகுதான். நம்ம திமுக அதிமுக பக்கம் போனோம் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துட்டு சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறமா கை செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் ஆகுது வரும். நீங்க தாவேக்கா பக்கம் போனீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய கை காசை தான் எடுத்துட்டு வந்து செலவு பண்ணணும்,
அதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாவட்ட செயலாளர்கள் வந்து வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய எல்லாருமே கப்பு ஜிப்புன்னு அண்ணி என்ன சொல்கிறாங்களோ அமைதியாக கேட்டுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏனுடைய ரொம்ப பெரிய கூட்டணி அறிமுக விழா அப்படின்ற மாதிரி நடத்தியிருந்தாங்க. அதில் டிடிவி தினகரன், அன்புமணி இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூஷ் கோயல் தரப்புல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா பிரேமலதா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் பேசினாலும் 6 சீட்டுக்கு மேலே தாண்ட மாட்டீங்க, 20 சீட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம பேச்சுவார்த்தையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பியூஷ் கோயல் தரப்போ வந்துட்டு பார்த்தோம்னா தேமுதிகவை பெரிய அளவில் கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனால அன்னியார் உச்சகட்ட அப்செட்ல இருக்காங்களாம். இப்படி இருக்கும்போது தான் விஜய பிரபாகரன் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு காலையில ஒரு வித்தியாசமான விளக்கம் அப்படின்றத கொடுத்திருக்காரு. நாங்க வந்துட்டு 20 எக்ஸ்எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம், இதை வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்துட்டு அதிக பெரும்பான்மை தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 170 தொகுதிகள் 160 தொகுதிகள் வந்துட்டு போட்டி போடுறீங்க இல்லையா. ஸோ நீங்க முதலமைச்சராகிறதுக்காக உழைக்கக்கூடிய எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதியை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மனக்குமுறலை மக்கள் மத்தியில கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்கறதெல்லாம் உங்க உரிமை தான், கேட்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்லலை. ஆனால் கேட்டதுக்கு அப்புறமா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறத ஒத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி நின்ன மாதிரி மறுபடியும் தனிச்சு கூட நில்லுங்க அப்படின்ற ஒரு முடிவில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுகவா திமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கை காட்டுறதுனால குழப்பத்தில் இருக்காங்க அன்னியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக ஆல்ரெடி தர்றேன்னு சொன்ன ராஜ்யசபா சீட்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா அல்வாவை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படின்றதும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. நம்ம திமுக பக்கம் போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 6 சீட் வாங்கி ஒரு 4 எம்எல்ஏக்களாவது கிடப்பாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்றது கிடைக்கும், தேர்தல் செலவுக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்றதுனால திமுக பக்கம் சாஞ்சிடலாம் அப்படின்றது தான் 80% முடிவா இருக்கு. ஒருவேளை திமுக பக்கம் போறதை தடுக்கிறதுக்காக 1-2 சீட்டுகள் அதிமுக சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே அண்ணி அதிமுக பக்கம் சாயவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவினுடைய எதிர்கால அரசியல் இருக்கு இல்லையா, எதிர்கால அரசியலுக்கு அவங்க திமுகவோட கூட்டணி போறது பெட்டரா, அதிமுகவோட கூட்டணி போறதா, இல்ல தாவேகா கூட கூட்டணிக்கு போறதா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.